பார்ப்பதற்கு பாம்பு, ஆனால் உண்மையில் புழு. உங்களை ஏமாத்தும் விசித்திர ஜீவனை பார்க்கலாமா வாங்க. இயற்கையில் சில விசித்திர உயிரினங்கள் உண்டு. பார்க்கறதுக்கு அச்சு அசல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய விஷப்பாம்பு போலவே தோற்றமளிக்கும். ஆனால் கடிக்க தெரியாத ஒரு அப்பாவி கம்பளி பூச்சியை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சமீபத்தில் இணையத்தில் வைரலாக உலா வரக்கூடிய அந்த காணொலியில் உள்ள உயிரினம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாம்பு போலவே இருக்கிறது. அதன் தலைப்பகுதி, கண்கள், தோல் அமைப்பு என எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை உரித்து வச்சது போலவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது பாம்பு இனம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஹாக்மாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை அந்த பூச்சியின் லார்வா நிலையாகும். அதாவது அமேசான் காடுகள் மற்றது வெப்பமண்டல பகுதிகளில் அதிகம் காணப்படும் இந்த புழு வளர்ந்து பெரிய அந்த பூச்சியாக மாறும் வரை தன்னை தற்காத்து கொள்ள இந்த பாம்பு வேஷத்தை போடுகிறதாம். அதாவது இந்த புழுவின் உடல்ல இருக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயம் அதன் கண்கள் தான். பாம்புக்கு இருப்பது போலவே பெரிய கருமையான கண்கள் இதன் உடல்ல தெரிகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோவில் கூறியது போல் அவை உண்மையான கண்கள் இல்லையா. அவை வெறும் தோல் திசுக்களால் ஆன ஒரு போலி புள்ளிகளா. இந்த புழுவின் உண்மையான தலைப்பகுதி மிக சிறியது. ஆனால் ஆபத்து வரும்போதும் இதன் தன் உடலின் முன்பகுதியை உப்ப வைத்து அந்த போலி கண்களை பெரிதாக காட்டுகிறது. இதை பார்க்கும் பறவைகள் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் ஐயோ இது ஏதோ ஒரு பெரிய பாம்பு என்று பயந்து ஓடி விடுகிறதா. விலங்குகளை மட்டும் இல்லைங்க, மனிதர்களையே இந்த புழு பலமுறை ஏமாற்றி இருக்கிறதா. காடுகளில் இதை நேரில் பார்க்கிறவர்கள் இது ஒரு குட்டி வைப்பர் பாம்பு என்று நினைத்து பயந்து போவார்களாம். சிலர் பயத்தில் இதை கொன்று விடுவார்களாம். ஆனால் உண்மையில் இதற்கு பற்களோ விஷமோ இல்லை. இது இலைகளை தின்று வாழும் ஒரு சாதாரண ஒரு சைவ பிராணி தான். இந்த புழுவின் அடிப்பகுதி ஒரு மரக்கிளைகளை போலவே இருக்கும். இது தலைகீழாக தொங்கும் போது பாம்பு தொங்குவது போல காட்சி அளிக்குமாம். இவ்வளவு துல்லியமாக ஒரு புழுவால் எப்படி பாம்பை போலவே மாற முடிந்தது என்பது இன்றும் அறிவியலுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கிறதா. தன்னை கொன்று தின்ன வரக்கூடிய அந்த பறவைகளிடம் இருந்து தப்பிக்கத்தான் பரிமாண வளர்ச்சியில கற்றுக்கொண்ட பாடமாகவும் இது இருக்கிறதா. இனிமேல் மரக்கிளையில பாம்பு போன்ற ஒன்றை பார்த்தால் உற்று பாருங்கள், அது உங்களை ஏமாற்றம். இந்த பாம்பு புழுவாக கூட இருக்கலாம். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.